இன்னொரு போட்டோ வரைய முடியும்? சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காரு இங்க ஒருத்தர். கேபிஒய் பாலா அவர்களோட போட்டோலயே நடிகர் ராகவா லாரன்ஸோட போட்டோவையும் சூப்பரா வரைஞ்சு அசத்தி இருக்காரு இந்த ஓவியர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனார்த்தாங்கல் கிராமத்துல இருக்கிற ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில பகுதி நேர ஓவிய ஆசிரியரா வேலை பார்க்கிறவர் தான் மலரூர்பேட்டையை சேர்ந்த சு செல்வம் அப்படிங்கிறவர். நடிகர் பாலா மற்றும் ராகவா லாரன்ஸ் இணைந்து செயல்பட போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்த்துற விதமா பாராட்டும் விதமா கேபிஒய் பாலா போட்டோலயே நடிகர் ராகவா லாரன்ஸ் படத்தை ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைஞ்சிருக்காரு. நடிகர் ராகவா லாரன்ஸ், கேபிஒய் பாலா ஆகிய 2 பேருமே தொடர்ந்து சமூக சேவையில ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா கழிவறை இல்லாம தவிச்ச மாணவர்களுக்காக 15 லட்சம் ரூபாய் செலவுல லாரன்ஸோட இணைஞ்சு கழிவறையை கட்டி கொடுத்திருக்காரு பாலா. இப்படி பல சேவைகளை 2 பேரும் இணைஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நடிகரும் நடன இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் ஆரம்பிக்கிற மாற்றம் உங்கள் சேவை அமைப்புல கேபிஒய் பாலாவும் இணைஞ்சிருக்காரு. ராகவா லாரன்ஸ் செஞ்ச பொது சேவைகளுக்கு அளவே இல்ல. கஷ்டம் அப்படின்னு ஓடி வர்றவங்களுக்கு வாரி அளிக்கும் வள்ளலா இருந்திருக்காரு. அப்படிதான் பாலாவும். தன்னலமற்ற 2 பேரோட இந்த சேவையை பாராட்டும் விதமா கேபிஒய் பாலா போட்டோலேயே நீர் வண்ணத்தை தொட்டு நடிகர் ராகவா லாரன்ஸ் படத்தை 5 நிமிஷங்கள்ல ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைஞ்சிருக்காரு. இந்த ஓவியத்தை பார்த்த பொதுமக்கள், இளைஞர்கள் சமூக சேவை செய்யும் பாலா போட்டோலேயே ராகவா லாரன்ஸ் உருவத்தை வரைஞ்சு அசத்தி இருக்கீங்க அப்படின்னு ஓவிய ஆசிரியர் செல்வத்தை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாம தள்ளாத வயதுல மூதாட்டி ஒருத்தங்க ஆடுகளுக்கு பக்கெட்ல தண்ணீர் எடுத்து கொடுக்கறாங்க. இவங்களுடைய இந்த செயல் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இவங்களை பார்த்த உடனே ஆடுகள் துள்ளி குதிச்சு ஓடி வருது. அந்த அளவுக்கு ஆடுகளும் இந்த மூதாட்டி மேல நன்றி உணர்வோட இருக்கு. தஞ்சை ரெட்டிபாளையம் பகுதியில மூதாட்டி ஒருத்தங்க கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாம தன்னுடைய தள்ளாத வயதுல நடக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு வாளியில தண்ணீர் எடுத்துட்டு போயிட்டு ஆடுகளுக்கு கொடுக்கறாங்க. இப்போ காவிரியிலும் பெருசா தண்ணீர் இல்லாத சூழல்ல பொதுமக்களுக்கே குடிக்கிறதுக்கு